காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. உடைய மாளிகையில் அமரும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் மாற்றி விடுகிறப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அந்நாள் பாரத்தோடு உடைய ஆலயத்தில் நிற்கும்போது, கண்ணீரோடு நிற்கும்போது நீ சொன்ன வார்த்தை, நீ சமாதானத்துடைய போ, சிறுவையில் தேவனுடைய கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன வார்த்தைப்படி வழிநடத்தீங்க. அவர் வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு விசேஷித்த கரை கொண்டு வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ஊழியக்கார மகனை கருத்தில் தெரியும் சாமி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்ன வார்த்தைப்படி உண்மையாக இந்த கனமான ஊழியத்தை செய்ய கிருபை தந்துறீங்கப்பா. நீர் அவருக்கு போதுமான இருந்து வருகிறீர், இன்னும் போதுமாக இருந்து காத்துக் கொடுங்கப்பா. விளைக்கிறங்களை எல்லாம் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொன்ன வார்த்தைப்படி ஒரு பலவீனத்தில் பலன் பரிமாணமாக விளங்கு சொல்லியே சாமி. அந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க. மனைவி பிள்ளை மகளுக்காக, தாய்க்காக, விசுவாசிகளுக்காக நன்றி ராஜா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்க இருக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நான் திடீர்னு ஆவடிக்கு வந்தேன். அண்ணன் திடீர்னு கூப்பிட்டாரு. சரி என்ன செய்யணும் தெரியல. அப்போ 8 மணிக்கு நான் கார்கில்நரில் இருக்கணும். 8 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று திறக்கிறாங்க, ஜெபம் பண்ண போகணும். அதனால தான் சில காரியங்கள் வர்றேன்னு சொல்லி. ஏன்னா உண்மையான மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஆள், தேவனோடு வாழக்கூடிய ஆள். நீங்கள் பார்க்கிங்கல்ல, ஜெபத்தின் வல்லமை விளங்கப்படுகிற எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரின் ஜெபத்தை பார்த்தீங்களா? எலியா ஒரு பாடுள்ள மனுஷன், ரொம்ப பாடுள்ள மனுஷன், கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த மனுஷன், உண்மையாகி வாழ்ந்த மனுஷன். எதை குறிச்சும் அவன் கவலைப்படலை, எதை குறிச்சும் கவலைப்படலை. தேசத்திற்காக, மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடிய தெய்வம் மனுஷன். ஆண்டவர் எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். அது மாத்திரமில்லை, தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம், மழை இல்லை, ஒன்றும் கிடையாது. காரணம் ஜனங்களுடைய பாவத்தினால்தான். சில குடும்பத்தில் கஷ்டம் ஏன் வருது? பாவம்தான் காரணம், பாவம்தான் காரணம். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த ட்ரெஸ்ஸர் ஐயா சொன்னார், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். எனக்கு 2 பையங்க, 2 பேரும் சண்டை போடுறான், 2 பேரும் சண்டை போடுறான், ரொம்ப சண்டை போடுறான். ரொம்ப அவர் மனசு உடஞ்சி பேசினார். அது மகனை காட்டினார், எனக்கு ஒரு சிலுவை போடுங்கன்னாரு. சிலுவை போடும்போது நான் சொன்னேன், சிலுவை அடையாளம் அடையிறது பெருசு இல்லை, தேவனுக்கு பிரியமும் வாழணும் இல்லை. வேதத்தில் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, லோத்து அவனுடைய சொந்த அண்ணன் மகன், ஆபிரகாமுடைய சொந்த அண்ணன் மகன். லோத்துக்கும் மெய்ப்பொருளுக்கும் ஆபிரகாம் மெய்ப்பொருளுக்கும் சண்டைகள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அவரும் சொல்கிறாரு, நம்மளாம் சகோதரர்கள்ப்பா, நமக்கு சண்டை வேண்டாம், நீ தெற்க போனால் வடக்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு இஷ்டமான இடத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்டான். யோர்தான் நதி ஓரமாக செழிப்பான பூமி, பொன்னுழைக்கு பூமியெல்லாம் எடுத்துக்கிட்டான். பொன்னுழ பூமியெல்லாம் எடுத்துக்கிட்டான். நான் ஆபிரகாம் எதுக்கும் கவலைப்படலை. ஆண்டவர் சொன்னார் வேண்ட ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 15:1-2 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் ஒரு கீடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால இச்சித்து எடுத்துக்கிட்டான். இச்சித்து எடுத்ததுனால வாழ முடியலை. இருந்த பகுதியில் ஒரே வேசித்தனம், விபச்சாரம், குடி, வெறி, எத்தனையோ சூழலை. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய நடந்து போச்சு. ஆண்டவரே அந்த தேசத்தை அழிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணி அழிக்க போகும்போது தான் ஆபிரகாம் தரப்பில் நிற்கிறான். என்ன சொல்கிறான்? சொந்த அண்ணன் மகன் அவன் அழியக்கூடாது, அவனை பாதுகாக்கணும். ஏன்னா பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரர் குறை உண்டு காண்பாயானா பலிபீடத்தில் காணிக்கை வச்சுட்டு சகோதரன் ஒப்புரவாகி பின்னும் காணிக்கை செலுத்து. ஏன்னு கேட்டால், கண்ணு முன்னே இருக்க சகோதரன் நேசியாதவன் காணாது இருக்க தேவனை நேசிக்க, ஆண்டவர் எங்கே இருக்காரு, நேசிக்க முடியாதுல்ல. அப்படி அந்த காரியத்துக்கு பயன்பட்டு அவன் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்தான். ஹிந்து குடும்பத்தில் பிறந்தான். அப்போது விக்கிரகளை வணக்கூடிய குடும்பத்தில் பிறந்தான். அந்த தகப்பனாய் தேராக விக்கிரகளை செய்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் அந்த குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்தான். பிறக்கும்போது தகப்பன் செய்த
விக்கிரங்களாம் எடுத்து அடித்து விளையாடி உடைச்சிருக்கலாம், தகவல் அடி வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஆண்டவர் அழைக்காரு. வேதத்தில் வாசிக்கும் போது, அதை 12ஆம் தேசத்தை வாசிக்கும் போது, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்ட தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசிரியக்கவே ஆசிரியத்து பழகி பெருக போனேன்னு சொன்னது மாத்திரமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். பெருமைப்படுத்து மாத்திரமல்ல, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் ஆண்டோட பேசிகிட்டே போவான், ஆண்டோட எப்பவும் நடமாடி ஆண்டு பேசிகிட்டே இருப்பான். அப்போ சோதகமர பட்டம் அழிக்கப்பட போகும்போது ஆபிரகாம் தலைப்படிக்கான். ஏன் நிற்கான்னா, தன் அண்ணன் மகன் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எண்ணத்தில் நிற்கான். கேட்டு ஆண்டு சொன்னார் ஒரு வார்த்தை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாதுல்ல, ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு. அவன் ஆபிரகாம் தலைப்படி என்ன கேட்கான், ஆண்டவர் ஒரு வேளை அந்த பட்டணத்தில் 50 நீதிமன்றம் அழிப்பீரோன்னு கேட்காரு. அழிக்க மாட்டேங்காரு. 40 நீதிமான் அழிக்க மாட்டேங்காரு, 40 அழிக்க மாட்டேங்காரு, 30 அழிக்க மாட்டேங்காரு, 20 அழிக்க மாட்டேங்காரு, 10 கடைசி ஒரு முறை கேட்கான கெஞ்சி கேட்கையா, ஒரு வேளை இந்த பட்டணத்து 10 நீதிமான் தான் இருக்கிறான், இடிச்சுவேன்னு கேட்கும்போது ஆண்டவர் அழிக்க மாட்டேனார். அதே மாதிரி ஆண்டவர் பாதுகாத்து அவனை அழைச்சார். ஆனால் சோதகுமர பட்டணம் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்தையும் அதிகமாக பெருகி நாசமாய் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதிகாலையில் 3:50 நினைக்கேன், வேசாவடிக்கிட்ட வரும்போது சின்ன சின்ன பையங்களை பிடிச்சி போலீஸ்காரங்க மடக்கி செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கஞ்சாக்காக சில காரியத்துக்காக சின்ன பையங்க மூலமாக தான் நிறைய தவறு நடக்குன்னு சொல்லி மடக்குறாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு மனதிற்குரிய தெய்வம். அது மாத்திரமல்ல, கஷ்டப்படுறோம், ஏழையாக நினைக்காதீங்க, யாருமே நினைக்காதீங்க. சேலத்தில் ஒரு பெரிய பஸ் ஓனர், பஸ் 66 கோடிக்கு மேலே டெபாசிட் பேங்க்கில் இருக்குது. சில சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு தகராறு கோர்ட்டுக்கு கேஸ் போய் பேங்கை லாக் பண்ணிட்டாங்க. சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு சாப்பாடு இல்லை. 61 கோடி இருந்த லாபம் இல்லை. சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஈய தட்டு வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கை, பணக்காரனுடைய வாழ்க்கை இதுதான். எங்கள் ஸ்டேட் பேங்க் தண்டர்பேட்டில் பெரிய ஆள், நிறைய டெபாசிட், நிறைய பணங்கள், லாக்கரில் பணம். மூத்த மகன் திடீர்னு ஒரு நாள் தகப்புன்னு தெரியாமல் சாவி எடுத்தாந்து பேங்க்கில் ஏதோ ஒரு அர்ஜென்ட் சொல்லி பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்து போயிட்டு 2 நாள் கழித்து ஒரு குழப்பம். தகவல்கிட்ட கேட்குங்க, அவர் சொல்கிறார் பேங்க்கில் இருக்குது, எடுத்தாரேன், லாக்கரில் இருக்குது. போய் திறந்த பணம் இல்லை. ஒரு மகன் தூக்கிட்டு போயிட்டான். என்ன சண்டை இருக்கு பாருங்க பேங்க்கில். இவ்வளோ சண்டை போடுவாங்க. பணத்துக்கு மனுஷன் ஆசைப்படுறான். அழிஞ்சு போகிற பணத்துக்கு, அழிஞ்சு போகிற நகைக்கு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமன்றம் 10:20 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா, எலியா போல வாழ்கிறாங்கல்ல, பாட்டுள்ள மனுஷரா, கஷ்டப்படக்கூடிய மனுஷரா, தேவனுக்கு பிரியமான மனுஷனா, தேவனோட வாழக்கூடிய மனுஷரா, அப்படி வாழணும். அதுதான் வாழ்க்கை. சும்மா ஏதோ ஜெபம் பண்ணுறோம் அதுதான் கிடையாது. கிறிஸ்தவனா சரியாகவே இருக்கும், வாழ்க்கையே சரியாக இருக்கணும். நடந்து போனாலே சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவங்க, உண்மையாக இருப்பாங்க கிறிஸ்தவங்க, வாயின் வார்த்தைகள்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி அப்படி இல்லை. மீன் கடையில் போட சண்டை மாதிரி, தண்ணி குழாயில் போட சண்டை மாதிரி தூஷணமாக வார்த்தை போடுறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸோடு மாற்றிருக்க மாட்டாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அங்கே போய் சண்டை போடுவாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு கேட்பா, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க பார்த்தியா, இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்த்தியா, வாயின் வார்த்தையெல்லாம் இப்படி அழகாக இருக்குது பார்த்தியா, இதுதான் சொல்லுவாங்க. சில பொம்பளைலாம் பார்த்தீங்கன்னா சதுராட்டம் துணியெல்லாம் கழட்டி போட்டுரும், அவ்வளோதான். கெட்ட வார்த்தை. இதில் ஆவியில் வரைஞ்சி பேசுவாங்க. நிறைய பேர் ஆவியில் நினைஞ்சி பல பாசையில் பேசுவாங்க. எதுக்கு அப்படி பேசுகிறேன்? ஒரு வாழ்க்கை தானே, உள்ள உண்மை வாழு. எந்த பணத்தையும் எவனும் தூக்கிட்டு போக முடியாது, ஒரு பணமும் நீ எடுத்து போக முடியாது. எத்தனை நகை இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பணமும் ஒன்று எடுத்துக்க முடியாது. நகை எது இருந்தாலும் சரி. எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அத்தை ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க.
3 கிராம் 4 கிராம் மூக்குத்தி கழட்ட முடியல. விட்ட முடியல. ஏன்னு விட முடியலன்னா புதிச்சிட்டா ராத்திரியே வந்து குழியை தோண்டி எடுத்து போயிட்டு தண்ணி அடிக்கிறது போயிடும். அப்படி தான் எல்லாம் குடியேறப்ப தான் இருக்கான். ஏன் எதுக்கு குடிக்கும், ஏன் வாழ்கிறோன்னு நிறைய பேர் இல்லை. பாதி வேட்டியை கட்டுறான், பாதி வேட்டியை அவுத்து போட்டு போகிறான் ரோட்டில் குடிச்சு விட்டு. அவனுக்கு அறிவே கிடையாது. காரணம் அரசாங்கம் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை பணம் தான். யார் செத்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தேவை பணம். மக்களுடைய நலனை பையன் பார்க்கறதில்லை. மக்களுடைய நலனை பார்க்கறது ஒரே தெய்வம் ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் தான் ஜனங்களுக்காக மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஜனங்களுக்கு பரிதவிக்கிறேன்னு சொன்னார். இந்த ஆண்டவரை தேடும்போது, கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது உனக்கு பாடும் வராது, வேதனையும் வராது. எல்லாமே அவரே பார்த்துடுவார். உனக்கு எந்த கஷ்டம் வேண்டாம். 3 வருஷம் மழை இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி வற்றி போச்சு. ஆனால் எலியை வருத்தப்படலை. ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஏன் வருத்தம்? அவரோட பிள்ளை. அவர் என்ன சொன்னார்? சீதோனுக்கு சாரிபத்துக்கு ஊர் போட்டார். ஒரே வார்த்தையில் சாரிபத்துக்கு போகிறான். 1 ராஜாக்கள் 17 வாசபாத்தியமாக சாரிபத்து ஊருக்கு போகிறான். ஒரு ஏழை தாய், கொஞ்சம் போல் வீட்டில் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அவள் புருஷன் கிடையாது, ஒரே மகன், பஞ்சம், ஒன்றுமே கிடையாது. செத்து போகலாம், ஒரு அடையை சுட்டு செத்து சாப்பிட்டுட்டு செத்து போகலாம். 2 விறகு பிறக்க போகிறா. காட்டுக்குள்ளே போகிறதா வெளியே பார்க்காரு. காட்டுக்கு வர்றது கை தட்டுறாரு. திரும்பி பார்க்க ஒரு கப்பல் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி எடுக்க போகிறா. கூடு மறுபடியும் சொல்கிறான், ஒரு சின்ன அடையை கொண்டு வாங்க. அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறா, ஐயா இவ்வளோதான் மாவு இருக்குது ஐயா, ஒரு சொட்டு எண்ணெய் தான் இருக்குது, நானே என் பையனும் 2 பிறப்பறைக்கு அடுப்பு மூட்டி அங்கே ஒரு வடையை சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறான் நினைக்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான், முதலாவது அடையை என்னை கொண்டு வந்து கூப்பிடு. தேசத்தில் மழையை நான் கட்டளிட்ட நாள் வரைக்கும் மாவுதம் குறையாது, எண்ணெயும் குறையாது. ஒரே வார்த்தை சொல்லிட்டான். அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சா முதலாவது காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்காரு. நன்மையான காரியம் முதலாவது காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்காரு. எது நல்லதோ அதை ஆண்டவர் எதிர்பார்க்காரு. இன்றைக்கி நம்ம கிட்ட தான் தேர்வு செய்தோம், நல்லதை எடுக்கவே மாட்டோம். எது நல்லதோ தேவருக்கு பிரியமான காரியம் அது நினச்சி வாழ்ந்து பார்த்தேன்னா ஒன்றுமே இல்லை. கடவுளுக்கு பிரியமாக ஒரே வார்த்தை வேதத்தில் வாசிக்கும்ல. நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்வார். ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? அவனோட வாழக்கூடிய வழியாக இருக்கா? அது யோசித்து பார்க்கணும். ஆண்டவரின் வழி பிரியமான வழியாக இருக்க பாருங்க. எத்தனையோ பேரோட குடி வெறி, எத்தனையோ குடி. என்கிட்ட ஒரு பாப்பா வேலை செய்கிறா. நெத்தியில் காயம், கண்ணுக்கிட்ட காயம். என்ன பேண்டேஜ் போட்டது, என்னம்மா நெத்தியில் காயமாக இருக்குன்னு ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் பொறுத்து கேட்டேன், என்னம்மா நெத்தியில் காயன்றேன். ஒரு தூசணமான வார்த்தை சொன்னான். அது குடியார போயிருக்கான்ல, அடிச்சு விட்டான்னா. யாருன்னு புருஷன். இன்னைக்கு எவ்வளோ குடும்பம் பற்றிலா செழிவான வாழ்க்கை ஓடிக்கிட்டு கார குடியினால தூசணமான வார்த்தை சொல்கிறேன். நான் உடனே சொன்னேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்க வரைக்கும் உண்மையான மனைவியாக இருப்பேன், உண்மையான புருஷனும் வாக்கு கொடுக்காங்க கிறிஸ்தவங்க. அது கிறிஸ்தவங்கிட்ட உண்மை கிடையாது. மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. கண்ணுனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, கண்ணுனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடி
போகாதே மனமே சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருள்ளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்றோ, ஜீவ கிரீடம் சூடு நேரம் என்ன பேரின்றோ. சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. இந்த சபைக்கு ஒரு ஆடுகள் ஒன்றும் விலகினுமே வரக்கூடாது. ஆஸ்வதிக்கும் ஜெபம் இல்லாமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை நட்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை நட்பு நிறைந்து வாழ்பவரே, என்னே சுராஜா ஸ்தோத்திரோ, என்னே சுராஜா ஸ்தோத்திரோ, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னே சுராஜா ஸ்தோத்திரம், என்னே சுராஜா
கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையை கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையை கூப்பிடும் குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, என்னே சுராஜா ஸ்தோத்திரம், என்னே சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டே, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே, துரோகியாய் வாழ்ந்த எல்லையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே, துரோகியாய் வாழ்ந்த எல்லையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே, என்னே சுராஜா ஸ்தோத்திரம், என்னே சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. உயிர் தந்த நாளை நினைக்கிறோம் அப்பா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் கல்லறை காலியாக உள்ளதுன்னு சொன்ன தெய்வமே, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. மரியாள் கண்ணீரோடு நிற்கும்போது, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய்? வைத்திருந்த அன்பு இந்த பிள்ளை பெற்று சின்ன கிருபை தாங்க. ஊழியக்கார மகனை பலப்படுத்தி பாதுகாத்து கொடுங்க. தேவையை சந்திங்க, கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவே நாமத்தில் ஜெயங்கிடிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. தேவ சமூகத்தை கண்ணீரோடு ஜெபிங்க. எந்த சபைக்கு போனாலும் சரி, அது பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், ஸ்லான் பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும், பரிசுத்தமாக ஒரு போதும் உள்ள போக முடியாது. இன்னைக்கு துட்டுக்கு தான் நிறைய பேர் வாழ்கிறான். நகை கட்டி போடுங்க, நகை கட்டுற வாரம்னு சொல்லி நகை கட்டி போடுங்க. நீ உண்மையாக வாழும்போது தேவனும் கூட இருப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். மனுஷன் கை விட்டுருவான். நிறைய போதுக்கு பரலத்துக்கு போகிறதில்லை, எழுதி விட்ட ரெக்கார்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மை இல்லை, துட்டு வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். அந்த நம்பிக்கையில் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. வெளிப்படையாக சொல்லணும்னா மரித்து போயிருக்கணும். இன்னைக்கு அவங்க உயிரோடு வந்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. இதுதான் உண்மை. மருத்துவர்களாம் கைவிட்டுட்டாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் அப்போலோவில் கடைசி ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றினார். எல்லாரும் கை நீட்டி, உங்களுக்கு குறித்து உங்களுக்கு தெரியாது,
உண்மையாய் தாழ்மையா சொல்றேன்னா, அநேக ஆயிரங்களுக்கு கண்ணீர் துடைக்கிற ஒரு பாத்திரமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறார். உத்தமமா நான் சொல்றேன், பயத்தோடு சொல்றேன், பரிசுத்தத்தோடு சொல்றேன், நடுக்கத்தோடு சொல்றேன். இவங்களை முகஸ்துதியா சொல்லல, அநேக ஆயிரம் மக்களுக்கு கண்ணீர் துடைக்கிற பாத்திரமா வச்சிருக்கிறார். இவங்களை கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலையும் வட இந்தியாவிலையும் சபைகளை கட்டுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் இவங்களுக்கு நேராக கரை நீட்டி ஜெய்சிங் அண்ணனுக்காக உங்க ஆயில பேர் சொல்லுங்க. ஜெய்சிங் அண்ணன், தேவதாசனை நீங்க ஆசீர்வதிங்க. சிஸ்டர் பேரு சிஸ்டர் ஜெயராணி ஜெய்சிங். 3 பெண் பிள்ளைகள், 3 பேரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எல்லாம் கரை நீட்டி உம்முடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறு சபையாய் இந்த பட்டாபுராமில் நாங்கள் செபிக்கிறோம். இது எங்கள் தேசத்துக்கு, எங்கள் இந்தியாவுக்கு இந்த தேவ மனுஷனை ஏற்படுத்தினீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தீர்க்காயுசை கொடுத்து அவரை ஆசீர்வதிங்க. சிஸ்டருக்கு தீர்க்காயுசு வேணும். இதானே உங்க பாதம், இதானப்பா உங்க பாதம். உயிர் தெழுந்த தேவன் எங்கள் நடுவே வந்திருக்கிறீர். இந்த ஈஸ்டர் நாளிலே எத்தனை வருஷமா உம்முடைய அடியான் இங்க வர வேண்டும் என்று காத்திருந்தேன். இன்றைக்கு உம்முடைய தாசனை கொண்டு வந்தீர், உமக்கு நன்றி. உயிர் தெழுந்த தேவன் எங்கள் நடுவே வந்திருக்கிறீர். உயிர் தெழுந்த நாளில், இந்த நாளில் வந்திருக்கிறீர். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னீரே, ஜனங்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னீரே. இதோ சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க உதவி செய்து ஸ்தோத்திரம். சபையா இயேசு ராஜாவின் நாமத்தில் உம்முடைய தாசனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதி சொல்லுங்க. வலது கரத்தை நீட்டி அவருக்கு நேராய் நீட்டி அவரையும் ஒரு துணவியாரையும் அவர் பிள்ளைகளையும் அவருடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் பிதாக்களின் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. தேவன் தம்முடைய தாசனை ஆசீர்வதித்தார். நல்ல பலமும் சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே தீர்க்காயுசை கொடுத்து எங்கள் பிதாக்களை போல ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஈஸ்டர் நாளிலே உம்முடைய தாசனுக்காக, குடும்பத்துக்காக உத்தமத்தோடு ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையடைங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ராஜா, என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். திருச்சபைக்கு வர்றோம் அப்பா, மெய்ப்பெருக்காக, நாடுகளுக்காக வரும் அப்பா. திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறான். நான் அவன் ஜீவன் இருக்க வந்தேன் சொன்ன தெய்வமே, கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. திருச்சபை பலிக்கு பெருக அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் வந்தில் சேர கவித்தாங்க. எல்லா தேவையும் சந்திங்க. இயேசு நாமத்தில் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.